ரெண்டு பேருக்குள்ள தாங்க போட்டி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு வண்டியை பத்தி தான் இன்னைக்கு எடுக்க போறோம். இந்த ப்ரொஜெக்டர் லைட்டுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அங்கேயும் நல்ல ஒரு காப்பர் லுக் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு வந்து 190 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மெட்டலுக்குள்ளது ஃபைபர் தாங்க. இது ஃபைபர், இது மெட்டல் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அப்படியே இங்கே ரிப்ளேட் ஆகுது. டிஸ்னின்னு 110cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வர ஜூபிட்டருக்கும் எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இதில் வந்து டாப் மாடல். அவுட் ஆஃப் சிட்டி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரொஜெக்டர் லைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். 12 mm டயர் கொடுத்துருக்காங்க. டயர் வந்து ஒரு 2 mm கொஞ்சம் பெருசாக இருக்கும். சைலன்சர்லையும் அந்த சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு வண்டியை பற்றி தான் இன்னைக்கு எடுக்க போகிறோம். இது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டு வேறு இப்போ போயிட்டு இருக்குது. நம்ம விஜய் சார் சொன்னது தான், ரெண்டு பேருக்குள்ள தாங்க போட்டி. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கான்செப்ட் நமக்குள்ள அதே மாதிரி தான், ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி. என்ன அது வந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பெனிஃபிட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம் guys. நான் வந்து சொன்னவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி. அது ரெண்டு பேர் யாருன்னு ஃபர்ஸ்ட் பேர சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து எந்த ஸ்கூட்டரை பார்க்க போகிறோம் வச்சுக்கலாம். ரொம்ப சொல்லுவாங்க மிடில் கிளாஸ் வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து அந்த டைமில் வந்து பைக் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க. யார் இடத்துல பைக்காக இருக்கும். இப்போ நீங்கள் ரோட்டில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 50-70% வந்து ஸ்கூட்டராக தான் இருக்குது. இப்போ நம்மளும் வந்து பைக் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் ஸ்கூட்டருக்கு போயிருக்கிறோம். இப்போ ஸ்கூட்டரில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி என்னென்னா மிடில் கிளாஸில் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கலாம், ஒரு சைக்கிள் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்கூட்டர் எடுத்து வெளியே போகிற பழக்கமாக ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்திருக்க ஸ்கூட்டர் வந்து ஹீரோவோட டெஸ்டினி தான். இந்த டெஸ்டினி எப்படி, இதோட ஃபியூச்சர்ஸ், இதில் என்னென்ன இருக்குது, அது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டி எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறோங்க. பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் வண்டி. நான் ஏன் சொல்கிறேன்னு, இதோட கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம முன்னாடி பாடியிலேருந்து பார்ப்போம். முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீல் ஃபைபரில் தான் கொடுத்துருக்குறாங்க. வேறு இது வந்து உங்களுக்கு முன்னாடி அந்த கலர் வந்து ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கறதுக்காண்டி அவங்க வந்து காப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் கலரிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அவங்கள இந்த ஹீரோக்குள்ள லோகோவும் வந்து காப்பரில் நல்லா அழகாக கொடுத்துருக்குறாங்க. வேறு அதே மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டர் லைட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அங்கேயும் நல்ல ஒரு காப்பர் லுக் கொடுத்துருக்காங்க. வண்டி அதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு காட்டுது. வேறு இன்னொன்று வந்து இங்கே கீழே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு வந்து 190 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வேறு இந்த மக்காடு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து மெட்டலுக்குள்ளது. அதேமாதிரி அவங்க இது வந்து அவங்க சொன்ன மாதிரி ஃபைபர் தாங்க. இது ஃபைபர், இது மெட்டலு. உங்களோட பேர் உங்கள் மேலே கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அப்படியே இங்கே ரிப்ளேட் ஆகுது டிஸ்னின்னு. இன்ஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா guys, உங்களுக்கு இன்ஜின் வந்து 110cc இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. வேறு இன்னும் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இதுக்கும் வர ஜூபிட்டருக்கும் எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் guys. இதுதான் இதில் வந்து டாப் மாடல். இதில் வந்து 3 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து VX இருக்குது, வேறு ZX இருக்குது, வேறு ZX ப்ளஸ். நம்ம இங்கே வந்து ZX ப்ளஸ் வந்து இப்போ டாப் மாடல்னு சொல்லுவாங்க. ZX ப்ளஸ் இது வந்து டாப் மாடல். இந்த டாப் மாடல் வந்து உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒன்று ஒயிட் இருக்கும், வேறு இன்னொன்று வந்து பிளாக் இன்னொன்று நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிளாக்லேயும் இந்த காப்பருக்குள்ளது வந்துடுங்க. ஸோ வேறு இதில் என்ன உங்களுக்கு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட ரேட் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வேறு இதில் ஒன்று என்ன, இந்த ரேட்டுக்கு இவங்க வந்து ஒன்று பெருசாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் வந்து ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. எல்இடிக்கு முன்னாடி அது பாருங்கள், பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் சிட்டி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரொஜெக்டர் லைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அது இதில் உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டில் இது கொடுத்துருக்க தான் பெரிய பெனிஃபிட். வேறு இன்னொன்று வாங்கலாம் உங்களுக்கு காட்டுறேன். வேறு இங்கே பார்த்தீங்கன்னா guys, உங்களுக்கு வந்து இந்த இடமும் ஸ்பேசஸும் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து உங்களோட வீட்டு மளிகை சாமான எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஒன் டைமில் நீங்கள் கொண்டு போயிடலாம். அவ்வளோத்துக்குள்ள அவங்க ஸ்பேசஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. வேறு அதே மாதிரி ஒன்று வந்து இங்கே வந்து உங்களுக்கு மொபைல் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மொபைல் வச்சுட்டு இங்கே சார்ஜ் பண்ணது கூட ஒரு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. வேறு இன்னொன்று இதில் பெனிஃபிட் என்னென்னா, ஹீரோவோட எப்போவுமே எந்த ஸ்கூட்டர் பைக் நீங்கள் எது வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வச்சுக்காங்க. இங்கே பாருங்க i3 ஸ்மார்ட்டும் கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னா, மோஸ்ட்லி நீங்கள் எதாவது சிக்னலில் எங்கேயா நிற்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பைக் வந்து அது பந்தாயிரும். திருப்பி நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கிளச் பிடி இந்த பிரேக் இந்த கிளச்சை பிடிச்சிட்டு டேரெக்டாக நீங்கள் திருக்குனீங்கன்னு வச்சுக்காங்களா, வண்டி ஸ்டார்ட் ஆயிருங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்மார்ட் இது கொடுத்துருக்குறாங்க. இதோட டயர் வந்து இதே உங்களுக்கு வேறு எந்த ஸ்கூட்டர்லையும் வந்து 10
எம்எம்குள்ள டயர் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு 12 எம்எம்குள்ள டயர் கொடுத்துருக்காங்க. டயர் வந்து ஒரு 2 எம்எம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது என்னென்னா நம்மளுக்கு வந்து பின்னால் அந்த ஸ்கிட்டுக்கு ஆகுதுக்கு அது கொஞ்சம் டயர் பெருசாக இருந்தால் ஸ்கிட் ஆகுது கைஸ். ஸோ அதனால் அது ஒரு இது ஒரு ப்ளஸ்ஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பின்னாலேயும் வந்து அந்த காப்பருக்குள்ளது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வண்டி பின்னாலேயும் உங்களுக்கு லுக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி இங்கே வந்து உங்களுக்கு சைலன்சர்லேயும் அந்த சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அவங்களோட பேரும் அந்த காப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. பேர் அந்த லுக்கே, அந்த வண்டியோட லுக்கே உண்மையில சொல்லணும் அந்த பேர் ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி சீட்டு மெயினாக அந்த சீட்டு ஒரு ஃபேமிலி வந்து இருக்கிற மாதிரி அழகான அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சீட்டு கொடுத்துருக்காங்க. குறைஞ்சது ஒரு 3 பேர் போகலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தை அழகாக கூப்பிட்டு போகலாம். இப்போ முன்னால் எதுவும் ஒரு பொருள் வச்சு அழகாக ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக அழகாக போகலாங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. வேறு பின்னாலேயும் உங்களுக்கு சேஃப்டிக்காகவும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி சொல்லப்போனால் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு மிடில் கிளாஸ்க்காண்டி ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூட்டரை வந்து ஹீரோ விட்டுருக்காங்க. இது ஏன் நான் ஜூபிட்டர் கூட கம்பேர் பண்ணுறேன்னா கைஸ், இதோட ப்ரைஸ் வந்து ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்க்க போனால் வச்சுக்கோங்க, இதோட ப்ரைஸ் வந்து 1,08,000 ஆன்-ரோடு. இதே நீங்கள் ஜூபிட்டரும் அதே டாப் மாடலில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 1,18,000 ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து இறங்குனதே உண்மையில சொல்ல போனால் அந்த ஜூபிட்டருக்கு டக்கர் கொடுக்க மாதிரி தான் அவங்க வந்து பைக் ஸ்கூட்டர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ இன்னும் ஜூபிட்டருக்கு பதிலாக இதை விட்டது மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், போட்டி வந்து 2 பேருக்குள்ளே தான், ஜூபிட்டரும் டெஸ்டினிக்குள்ளே தான் கைஸ். ஆவரேஜ் இவங்க கம்பெனி வந்து கிளைம் பண்ணுது ஆவரேஜ் வந்து 56 to 60 வரைக்கும் நமக்கு ஆவரேஜ் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இன்னும் ஓட்டி பார்த்த பிறகு தான் தெரியும் அதோட ஆவரேஜ் எப்படி வருது அப்படின்ட்டு. டிக்கி உங்களுக்கு திறந்து காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கைஸ், உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்மெட்டு வைக்கிற மாதிரி தான் இடம் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் வந்து ஸ்பேஸஸ் வந்து நிறையா இருக்குது. வேறு இன்னொன்று என்னென்னா இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இன்கேஸ் நைட்டு டைமில் ஏதாவது பர்ஸ் வச்சுட்டீங்க, உங்களுக்கு அது வெளிச்சம் தெரியாதப்போ இந்த லைட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு இந்த சீட் கவரை பந்த் பண்ணோன்னா லைட் பந்த் ஆயிரும். ஸோ இங்கேயும் அதேமாதிரி அவங்களுக்குள்ள லோகோ, வண்டியோட பேர் டெஸ்டினி அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஓவராலாக பார்த்து வச்சாங்களா, வண்டியோட லுக்கு எல்லாமே சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இனிமேல் நம்மளுக்கு வந்து இது ஓட்டி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டு கைஸ். வண்டியில் வர இன்னொன்று என்னென்னா கைஸ், உங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருந்த மாதிரி இருக்குது. இதே நீங்கள் வந்து எப்படின்னா எப்படி நான் சொல்கிறது எனக்கு தெரில, நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால எனக்கு அப்படி தோணுதான்னு தெரில. எனக்கு வந்து வண்டி வந்து இந்த கொஞ்சம் அப்படி நான் கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல இருந்து ஓட்டின மாதிரி எனக்கு தெரியுது. வேறு இன்னொன்று இதில் ஒரு மைனஸ் என்னென்னா, எனக்கு வந்து கண்ணாடி வந்து நான் வந்து இதுதான் ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கண்ணாடி வந்து எனக்கு இப்படி மேலே இப்படி வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் அப்படி ஃபுல்லாக திரும்பி இருக்குது. இதே கொஞ்சம் ஹைட்டு பெருசாக இருந்தவங்க இப்படி கீழே குனிஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் என் பிறகு கொஞ்சம் அவங்க பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் இதை கீழே இறக்கி இது கொஞ்சம் மேலே பண்ணியிருக்கலாமான்னு தோணுது. வேறு இன்னொன்று என்னென்னா கைஸ், உங்களுக்கு வந்து இது என்ன சொல்லுவாங்க, ஹேண்டில் வந்து சொல்லப்போனால் எனக்கு ஜூபிட்டர் அந்த இதிலலாம் கொஞ்சம் பெருசானது இந்த மாதிரி எனக்கு தோணுது. இது இவங்க ஏதோ சுருக்கிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு அந்த கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஹேண்டில் எவ்வளோ பெருசாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு இந்த பின்னாலோட பாட்டும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எனக்கு ஏதோ ஹேண்டில் வந்து கொஞ்சம் சுருக்கின மாதிரி எனக்கு அப்படி தோணுது. அப்போ இதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு நம்ம அதை பார்ப்போம் கைஸ். உங்களுக்கு ஸ்பீடு பிக்கப்பும் நல்லா இருக்குது கைஸ். நம்ம இந்த ரோட்டில் அவ்வளோ ஸ்பீடு போக முடியாது. இப்போ 50 வரைக்கும் போயிருக்கோம். ஸோ ஹைவேல வந்து நான் ஓட்டி பார்த்தேன். எனக்கு ஹைவேல வந்து ஒரு 80-85 வரை அழகாக ஸ்மூத். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடும். அவர் இன்னொன்று நான் சொல்ல நினச்சேங்க, எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர் நான் பார்த்தேன் பைக் ஷோரூமில் கேட்டது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நிறைய இன்னும் ஃபியூச்சர் இருக்கும். ஸோ நீங்கள் யாரும் அந்த பைக் வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன ஃபியூச்சர் இருக்குது, வேறு இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னெல்லாம் இருக்குது அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வேறு என்ன கைஸ், ஸோ வேறு இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதோட விடைபெறுவது உங்கள் மகேஷ். பாய்.